ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கோடை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முட்டை ஸ்டைலில் முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு இந்த பாருங்க ஸ்டைலாக வைக்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்காது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அக்கா வைக்கிறோம். இங்கே பாருங்க, என்ஜாய் வந்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கோம், தேங்காய் சூள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம், சோம்பு பட்டை கிராம்பு கசகசா எடுத்து வச்சிருக்கோம் மசாலா அரைக்கிறதுக்கு. தக்காளி பழம் 2, தக்காளி பழம் 2, வெள்ளைப்பூடு வந்து 5-6 பல்லு பார்த்துக்காங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்காய் சில் எத்தனை? ஒரு அரை முடியெல்லாம் கிடையாது, ஒரு 1.5 சில். 2 சில்லு போடலாம். மொத்தம் 3 முட்டைக்கு 3 முட்டை தானே? மொத்தமே 3 முட்டை தாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் கடாயை அடுப்பில் வச்சு சிலிண்டர் பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சோம்பு பட்டை கிராம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தீந்துருச்சு வாங்கணும். அப்படியே பற்ற வச்சாச்சு. கடா கொஞ்சம் ஈரமாக இருக்கனால கொஞ்சம் உணரட்டும். சோம்பு பட்டை கிராம்பு போட்டாச்சு. லைட் அதை வந்து வறுத்துறணும். சோம்பு வறுத்தனே கொஞ்சம் வாசம் வருங்க. வருதா? உங்களுக்கு வருதா? இப்போ வந்து இதை எடுத்துக்கிடுவோம். சோம்பை எடுத்து வைக்கிறாங்க. வந்து சின்ன வெங்காயம் போட போறோம். சின்ன வெங்காயத்தை லைட்டா அலசி போடுறாங்க, அப்படித்தானே? அலசலை, அதனால இப்போ அலசுறேன். சின்ன வெங்காயம், பூண்டு பல், பூண்டும் சின்ன வெங்காயமும் எடுத்து வதக்கணுமா? ஆமாங்க. அது ஈரம் இல்லாமல் வதக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செவக்க வதக்கணும். குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்களும் செஞ்சு. ஓகே. ஈரம் போயிடுச்சுங்க. வந்து ஆயில் இன்று கோடைச்சாரலில் முட்டை குழம்பு செய்வது எப்படி என்பதை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நன்றி சொல்லி எல்லா பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. அது வதங்குறதுக்குள்ள தேங்காய் சில்லு போடணுமா உள்ள?
ஆமா, அது வதங்கிரும். அதுக்குள்ளே தேங்காய் சிலையும் போட்டு வதக்கிறோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு கூடவே தேங்காய் தூள். இந்த கொஞ்சம் தேங்காய் சிலை அது வந்து குழம்புக்குள்ள போட்டு வர்றதுக்கு. குழம்புக்குள்ள, அதாவது நாட்டுக்கோழி குழம்புல அந்த தேங்காய் சிலை எடுத்து போடுவாங்களே அந்த மாதிரியாவா? ஆமாங்க. எப்படி காணும் நாட்டுக்கோழி குழம்பு ஏமாத்துறதுக்காக அந்த தேங்காய் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. நாட்டுக்கோழியில கோழிக்கறி பத்தலன்றதுக்காக தேங்காய் சிலை போட்டு கஞ்சி வைப்பது. இவங்கனால முட்டை பத்தலை 3 முட்டையை வச்சுக்கிட்டு தேங்காய் சிலை போட்டு கஞ்சி வர பார்க்குறாங்க. பாவம். தக்காளியை கட் பண்ணி போடுறேன். தக்காளி அதிகமாக போட்டால் புளிச்சிடும் குழம்பு, அதனால கம்மியாக போட்டுக்காங்க. தக்காளி 2 தக்காளி, அதாவது 3 முட்டைக்கு 2 தக்காளி. அப்படித்தானே? நான் வந்து சின்ன தக்காளி எனக்குனால 2 எடுத்திருக்கேன். கணக்கு கிடையாதுல முட்டை கணக்கு. அதுதான் 3 முட்டை தானே போடுறீங்க. 3 முட்டை கணக்கு கிடையாதுல. முட்டையை வந்து உடச்சு தூக்கி போகிறேன், அவிச்சு போடாம. ஒண்ணுமே இப்போ அவிச்சு போடாம அப்படியே உடச்சு உள்ள குழம்புக்குள்ள ஊற்றி இருப்பேன். தளபதி பிறந்த நாளுக்கு முட்டை குழம்பு ஸ்பெஷலா? தளபதி பிறந்த நாளுக்கு ஸ்பெஷல் இல்ல, தளபதி பிறந்த நாளே ஒரு ஸ்பெஷல். ஆமா. வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடணும். இருங்க எடுத்துட்டு வர. வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட போறாங்க. சும்மா லைட்டாவே உப்பு போடுவாங்க, நிறைய போட்டாங்க. பார்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது உப்பு தேவையில்லை, அப்படித்தானே? தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா இருக்கும். அது நல்லா வதங்கட்டும், அப்படித்தானே? ஆமாங்க, வதங்கிடுச்சு பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம போய் மிக்சி சாரில் போய் அரைச்சிட்டு வர போகிறோம். நம்ம வதக்குனது வெங்காயம், தேங்காய்ச்சல், வெள்ளைப்பூடு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போய் வதக்கி அரைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சட்டியை மாத்துறாங்க. அதை வந்து வதக்கணும் இரும்பு சட்டியில். இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். இரும்பு சட்டி இருக்கு. இரும்பு சட்டி இருக்கிறவங்க இரும்பு சட்டியில் வதக்கலாம். இரும்பு சட்டி இல்லாதவங்க எண்ணெய் ஊற்ற போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய். 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லெண்ணெய். இதான் எண்ணெய். நல்லெண்ணெய். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட போறோம். கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் வந்து வாசத்துக்காக. அதிகமாக போட்டால் கசக்கும், லைட்டாக போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். பொரிஞ்சிருச்சு, வெந்தய வாசம் வந்துருச்சு. வந்து நம்ம அரைச்ச விழுத போடுறோம். அதை தாளிச்சு நம்ம வந்து அதை எண்ணெயிலேயே வதக்கி வரோம்.
அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வீட்டு குழம்பு மசால் பொடி, வேற கடை மசால் பொடி எதுவுமே யூஸ் பண்ணலை, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள் எவ்வளோ போடுறீங்க? 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுங்க. 3 ஸ்பூன். தேவையான அளவுக்கு தண்ணி, கெட்டியா இருக்கு பார்த்தீங்களா? தேவைக்கு ஏற்ப தண்ணி. நீங்க ரொம்ப தண்ணியா வேணுமா தண்ணியா வைங்க, கட்டியா வேணுமா கட்டியா வச்சுக்கோங்க. நார்மலா ஓரளவுக்கு வச்சா தான் நல்லா இருக்கும். கூட்டு மாதிரியா வச்சாதே வந்து முட்டை குழம்பு ஸ்பெஷல். கறந்து போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றினே மசால் பத்தலை. இல்ல அது கொதிச்சு மசாலெல்லாம் கொதிச்சு இதாகணும்ல. சின்ன ஸ்பூன்னால பத்தல. 3 ஸ்பூன் மிளகா பொடி இல்ல 4 ஸ்பூன் மிளகா பொடி. 4 ஸ்பூன். பட்டைய கலப்புன்னு வச்சுக்கோங்க. வரைக்காதுங்க, வேற எதுவுமே சேர்க்கல. இல்ல குழம்பு மசாலா மட்டும்தான். வந்து கொதி விடணுமா? ஆமா, முறை கிளம்பி வரும்போது முட்டையை வந்து நம்ம உடைச்சு ஊற்றணும். வந்து உப்பு பார்ப்போமா? முறை கிளம்பி வந்துச்சு. முட்டையை வந்து நம்ம உடைச்சு ஊற்ற போறோம். இந்த கரு உடையாம உடைச்சு ஊற்றணும். முட்டையை உடைச்சு ஒரு முட்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை லைட்டாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா வந்து அந்த முட்டையில் இருக்க டஸ்ட்லாம் வந்து உள்ள விழுகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடஞ்சிருச்சு கருவை ஒரு கருவை போட்டு தள்ளியாச்சு. அது பாருங்க, அப்படி உடையணும். 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்ச பின்னாடி சாப்பிடலாம் வாங்க எல்லாரும். இப்போ வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. குழம்பு கொதிநிலைக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கொதிச்சு முடிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு முட்டை குழம்பு தயாராகிருச்சு. இன்னைக்கு அக்கா வச்ச முட்டை குழம்பு எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு நாங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்புறம் வந்து நம்ம போகிற அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்கலாம், இப்படி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து அமைக்கி நம்ம கூட எப்பயுமே டச்லேயே இருங்க. அடிக்கடி லைவ் போடுறோம், ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ போடுறோம். கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பாய்.